ஸோ ஹலோ சார், வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மணிரத்னம் சார் ஆர் சங்கர் சார் ரெண்டு பேத்துல ஒருத்தர் தான் சூஸ் பண்ணி யாரை சூஸ் பண்ணுவீங்க? சொல்லுங்க. ஆமா, டிரெக்ஷன் வைஸ்ல மணிரத்னம் சார் சங்கர் சார் ஒருத்தர் தான் நீங்க சூஸ் பண்ணி யாரை சூஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக என்னன்னா எங்கள் வேலையே இதுவாக இருக்கிறனால, டைரக்ஷனாக துறையாக இருக்கிறனால, இதோட ஒவ்வொருத்தரோட நுணுக்கங்கள் இருக்குல்ல, ஒவ்வொன்றும் எவ்வளோ கஷ்டம், ஒவ்வொருத்தரும் வந்து ஒன்று எப்படி எடுத்திருப்பாங்க. சங்கர் சார் மாதிரி ஒய்டாக படம் எடுக்கிறது சரி, மணிரத்னம் சார் மாதிரியான அவரும் எடுக்கிற படம் சரி, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியும். நீ ரெண்டு பேரில் ஒன்று சூஸ் பண்ணா யாரை சூஸ் பண்ண முடியாது? நோ, நீங்க ஒன்று தான் பண்ணணும்னா யாரை சூஸ் பண்ணுங்க? டக்குன்னு ஒன்று சொல்லணும். இது ரேபிட் ஃபயர் மாதிரி ஒன்று சூஸ் பண்ணுங்க. இல்லை அந்த இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மணிரத்னம் சார் தான் மணிரத்னம் சார். மணிரத்னம் சார் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இல்லை, எனக்கு வந்து உண்மைக்கு நெருக்கமான படங்கள் ரொம்ப பிடிக்கும். சாரோட படங்கள் இருவர் மாதிரி ஒரு படமெல்லாம் வந்து எடுத்துட முடியும்னு இனி எடுக்க முடியுமா அப்படிங்கிற, அதுவும் வந்து இப்போ ஒருத்தங்க இருவர் படம் வந்து என்ன மாதிரி ஒரு பேக்கிங்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து லைவாக எல்லாரும் இருக்கும்போது வந்து அவர் கட்சி அப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறதுலாம் இருவர்னு இல்லை, சாரோட ஒவ்வொரு படங்களோட ஸ்க்ரீன் பிளே வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயுத எழுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கரண்ட்டுக்கான படமாக இருக்கும். நீங்கள் அலைப்பாயுது 25 வருஷம் அதுவும் 20 வருஷம் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படி லவ் ஸ்டோரி பண்ணிவிட மாட்டாங்க. அதை பண்ணிவிட மாட்டாங்க தாண்டி அலைப்பாயுத இன்னைக்கான ஒரு படமாக இருக்கும். அதே மாதிரி ஓகே கண்மணி வந்து நம்ம யூரோப்லலாம் நம்ம நிறைய படங்கள் பார்க்கும்போது எப்படி யூரோப்பில் இருக்கிற டைரக்டர்ஸுக்கெல்லாம் மட்டும் வயசானாலும் அவ்வளோ எங்காக வந்து இப்படி படம் அவங்களால ஏன்னா நம்ம ஊரில் அப்படி யூரோப்பில் இருக்கிற டைரக்டர்ஸ் முக்கியமான ஆட்கள் எல்லாருமே பாருங்களேன் ஏஜ்டாக தான் இருப்பாங்க. ஆமாம். ஸோ வந்து ஆனால் அவங்களோட படங்கள் வந்து அவங்க அவ்வளோ ஆக்டிவாக இன்னும் படம் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் ஏன் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஊருக்கு வந்து மணிரத்னம் சார் தான். அந்த ஓகே கண்மணி படமெல்லாம் பார்த்துட்டு சார் கரண்ட்டில் ஒரு 25 வயசு பையன் ஒருத்தன் படம் எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணி. ஆமாம், அதெல்லாம் எப்படி எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எப்போவுமே ஒரு பெரிய ஆச்சரியம் தான் மணிரத்னம் சார். ஓகே சார், அடுத்த கேள்வி என்னென்னா, ஒரே டைமில் ரஜினி சார் கமல் சார் இவங்க ரெண்டு பேர் கூடயும் படம் பண்ணுற வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் ஒருத்தர் தான் நீங்கள் சூஸ் பண்ணி படம் பண்ணணும். யாரை பண்ணுவீங்க? ஆக்சுவலாக படம் பண்ணுற வாய்ப்பு கிடைக்குது அதெல்லாம் தாண்டி கமல் சார் வந்து ஒரு எப்போவுமே வந்து ஒரு, ஏன்னா நம்ம படங்கள் தாண்டி எனக்கு அவர் கமல் சார் நடிகர் அப்படிங்கிறதுல அவர் மிகப்பெரிய நடிகர். நம்ம அதை தாண்டி அவர் மிகப்பெரிய இயக்குனர். நாங்கள் வந்து அவரை வந்து அவரோட ஒவ்வொரு படங்களும் சரி, விரும்மாண்டி அதெல்லாம் வந்து சாரோட டைரக்ஷன் தான். அவ்வளோ முக்கியமான படம். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு பைரி படம் எடுக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா நான் பிறந்த உடனே ஊரை பார்த்து ஒரு படம் எடுக்கிறேன். சாரோட நேட்டிவிட்டிங்கிறதே இது வேற. ஆனால் ஒரு மதுரை அவர் அந்த ஊர் சார்ந்தவர்கள்லாம் இல்லை. ஆனால் அந்த படத்தை வந்து அவங்க எடுத்துருப்பாங்க பாருங்களேன், அந்த ஒரு வாழ்வியலோட ப்ளஸ் ஒன் அந்த ஊர். அது மாதிரி சார் ஒரு சூப்பர் லிரிக் ரைட்டர். அதுவும் கமல் சார் ஆல் எல்லா இதுலேயுமே ஒவ்வொன்றும் பார்க்கும்போதும் பெரிய வியப்பாக இருக்கும். இயக்கத்தில் நடிப்புல அதில் ஒரு சிகரம். இயக்கத்தில் சார் இயக்கியிருக்கிற மாதிரி படங்கள் வந்து அவ்வளோ சிறப்பு. ஒரு டாப் டைரக்டர்ஸில் அதுலேயும் சார் காம்படிஷன் வந்துடுவாங்க. லிரிக் ரைட்டரில் பார்த்தீங்கன்னா அவர் எழுதியிருக்கிற மாதிரி லிரிக்ஸ் வந்து டாப் லிரிக் ரைட்டர் கூட எழுதியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ரொம்ப ஒரு உலகத்தோட மொத்த கொள்கை இதையுமே வந்து இதே வந்து ஒரு பாடல் வரியில் ஹேராமில் ஒரு பாடல் இருக்கும். இல்லை ஓ, அந்த ராம் ராம் ஹேராம்னு பாட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து அதோட லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு 1000 கேள்விகள்லாம் எல்லாம் ஒருத்தர் பேசிட்டே இருப்பாங்களே, எல்லாத்தையும் அவர் ஒரே பாட்டுக்குள்ளேயே வந்து ஒரு பாடல் வரியிலேயே முடிச்சுட்டு போயிடுவார். அது ஒரு வரி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மறுமுறை வருவதாய் சொல்லு, மறுமுறை வருவதாய் சென்றவர் எவரும் மறுமுறை வரவில்லை, வந்து தொடர்வது நாமே. அவரோட வரிகள் பாடல் வரிகள் வந்து அவ்வளோ இருக்குதுங்க. அவர் எழுதுனது விஸ்வரூபத்தில் ஒரு பாட்டில் ஒரு லைன்ஸ் இருக்கும் என்னன்னா வந்து, உலகில் யார் இறந்தாலும் ஒரு தாய் அழுவார். ஸோ அவரோட பாடல் வரிகள்லாம் வந்து அதான் அவர் லிரிக் ரைட்டராகவே வந்து எல்லா துறையுமே அவர் வந்து அவரை நம்ம கவனிக்கிறனால கமல் சார் வந்து பயங்கரமான நமக்கெல்லாம் வந்து ஒரு தடவை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆர்வம் கமல் சார். அப்போ ரெண்டு பேத்துல ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கமல் சாருக்கு தான் பண்ணுவீங்க. எப்படி லைன் கொண்டனா
ஓகேங்களா? சரி, ஓகே சார். நீங்க வந்து ஒரு டைரக்டர் இல்லைங்களா? அதனால இந்த கேள்வி, இப்போ இருக்கக்கூடிய டைமிங்ல ஒரு அரசியல் படம் எடுத்தா பெர்ஃபெக்ட்டா இருக்குமா? இல்ல ஒரு ஜாதி படம் எடுத்தா பெர்ஃபெக்ட்டா இருக்குமா? இல்ல நான் வந்து எனக்கு வந்து இந்த இயக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன்னா நான் வந்து கம்யூனிச கொள்கைகள ஃபாலோ பண்ற ஒருத்தன். ஸோ எனக்கு என்னன்னா, ஆ நான் வந்து எனக்கு இப்போ இந்த 2 சாய்ஸ் குடுத்தீங்கன்னா, நான் வந்து அரசியல் படம் தான் எடுப்பேன். அதுல வந்து நான் பேச வேண்டிய அரசியல் ஒண்ணு இருக்குது. இங்க வந்து முக்கியமான பேச வேண்டிய அரசியல் ஒண்ணு இருக்குதுன்னு நெனைக்கிறேன். ம். ஸோ வந்து என்னன்னா வந்து ஆ நாங்க சார் அத நான் வந்து அரசியல் படம் தான் நிச்சயமா சூஸ் பண்ணுவேன். ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆமா. என்னன்னா பொருளாதார இன்னைக்கு அரசையோ எதையுமே இயக்குறது வந்து பொருளாதார அப்போ அந்த இதுதான் நம்ம எக்கனாமி பேஸ்டு தான். நான் எக்கனாமி பேஸ்டு நான் வந்து அரசியல் பேசுவேன். ஓகே. எக்கனாமிக் பேஸ்ட் ஒரு அரசியல் படம் பேசுவேன். பேசுவேன் சொல்லி நிச்சயமா. சொல்றீங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து இவங்க இல்லாம இந்த இது வந்து கம்ப்ளீட்டே ஆகாது. தளபதி. அஜித் சார், விஜய் சார் 2 பேத்துல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? ஒருத்தர் தான் சொல்லணும். அதான் சொல்லலாம். அது பிரச்சனை இல்ல. ஏன்னா வந்து தியேட்டர்ல போய் உட்காரும்போதும் சரி, 2 பேருக்குமே படங்கள் அப்படிதான் இருக்கும். மக்களோட இது அது நம்மள அப்படி இழுக்கும். சொல்லணும்னா நம்ம விஜய் சார் நமக்கு ஏன்னா எனக்கு விஜய் சார் பத்தி தனிப்பட்ட தெரியும். நான் வந்து என்னன்னா, நான் வந்து பர்சனலா நான் வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்ண டைரக்டர் வந்து சஞ்சீவ் சார். ஓகே. அவங்க வந்து விஜய் சாரோட ரிலேட்டிவ். ம்ஹ்ம். ஸோ பர்சனலா சார பத்திலாம் சொல்லுவாங்க. அத கேட்கும்போது வந்து நெறைய நான் ஏன்னா நான் என்னோட இயக்குனரோட 5 வருஷம் டிராவல் பண்ணேன். ம். ஸோ வந்து பர்சனலா விஜய் சார் அவங்க ஃப்ரீயா பேசும்போது அதெல்லாம் பத்தி சும்மா ஷேர் பண்ணுவாங்க சார். ம். ஸோ அப்பவே நமக்கு விஜய் சார் வந்து அதனால அது நடிகர் அப்படிங்கிறத தாண்டி பர்சனல் ஹியூமனாவே ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ விஜய் சார். அவங்கள நேரடியா மீட் பண்ணிருக்கீங்களா? சார மீட் பண்ணியிருக்கிறேன். பண்ணிருக்கீங்க. மீட் பண்ணியிருக்கேன்னா அந்த தனித்தனியா இல்ல சார் மற்றபடி மீட் பண்ணியிருக்கிறேன். ம். அந்த சார் ஒரு முக்கியமான விஷயங்களா நடந்திருக்கு சார். அப்படியா? ஃபியூச்சரா? இல்ல நடந்திருக்குது முன்னமே. ஓகே சார். ஓகே. ஓகே. இது வந்து நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். எல்லா இப்போ வந்து கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கேனே. இல்ல. இதுக்கு வந்து நீங்க வந்து பூசி கூடாது. ஸ்ட்ரைட்டா இவங்க தான் அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா, இப்போ விஜய் சார் வந்து அரசியல் வர போறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்போ அடுத்த ஒரு கேள்வி எல்லாருக்கும், அடுத்த ஸ்டார் யாரு அப்படின்னு சொல்லி. அடுத்த சூப்பர் ஸ்டார் இவரா இருக்குமோ? மக்கள் மத்தியில இந்த 2 பேர் வந்து பரவலா பேசப்படுறாங்க. இதுல வந்து இவர் தான் இருப்பாரு அப்படின்னு நீங்க சொல்லணும். யாருன்னா, ஒன்னு சிவகார்த்திகேயன் சார், இன்னொன்னு எஸ்டிஆர் இவங்க. அடுத்த சூப்பர் ஸ்டார் இவங்களா இருப்பாங்கன்னா, இந்த 2 பேத்துல யாரை சூஸ் பண்ணுவீங்க? இல்ல நேர்மையான பதில் சொல்றதெல்லாம் பிரச்சனை இல்ல. என்னன்னா இன்னைக்கு அந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து நெருங்கிய இவரு சிலம்பரசன் சாருக்கு வந்து பெரிய ரசிகர் பட்டாளம் இது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே சார் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ இவரு பீக்ல போயிட்டு இருக்கிறாங்க சிவகார்த்திகேயன் சார். ஸோ சிவகார்த்திகேயன் சார் இன்னைக்கு இருக்கிறது சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. ரெண்டு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா அவரோட இது அவருக்கு தான் அந்த விஜய். ஏன்னா அவரு இப்போ சிம்பு சார் வந்து என்னன்னா வந்து வேற ட்ரை பண்றாங்க. ஆனா இவரு சிவகார்த்திகேயன் சார் வந்து அப்படியே விஜய் சார் ஃபார்முலா அவரு அந்த அந்த விஜய் சாரோட ஃபார்முலாவே ட்ரை பண்ணி கரெக்டா அது அப்படியே வந்து அதே ஃபாலோ பண்ணி கரெக்டா அதுலயே கரெக்டா அந்த ரூட்ல அச்சீவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகே. ஸோ வந்து உங்கள் கணிப்பில் படி சிவகார்த்திகேயன் சார் தான் வராரு. சரி, ஓகே. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமிங்கில் காமராஜர் மாதிரி ஒரு தலைவர் இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை அம்பேத்கர் மாதிரி ஒரு தலைவர் இருந்தால் நல்லா இருக்குமா? இல்லை இதுக்கு மட்டும் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ 2 பேருமே வேற இதில் இப்போ அம்பேத்கர் அவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேசம் முழுமைக்கும் வந்து அவர் உழைச்சவர். ஸோ வந்து என்னென்னா சட்ட மாமேதை அவர் இயற்றின சட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறது ஒரு ஒய்ட்லியான ஒரு சமத்துவமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. காமராஜர் ஐயா எப்படி எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டு. ஸோ தமிழ்நாட்டில் அவர் வந்து முதலமைச்சராக இருந்த ஒரு காலங்கள் வந்து அவரோட பீரியடில் வந்து எஜுகேஷன் தொழில் புரட்சி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. இவங்க வந்து ஸ்டேட்டோட நின்றுட்டா அவர் வந்து ஒய்ட்லி வந்து தேசம் முழுமைக்குமான ஒரு விஷயமா இருந்தாங்க. 2 பேருமே ஒரே ஒரு விஷயம் தான். அவங்க இயங்கினது படி அதில் வேறுபாடு இருக்கே தவிர பொதுவாக மக்களுக்காக இயங்கினவங்க தான் 2 பேரும் அதில். ஓகே. ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து ஒரே ஒரு கொஸ்டினை முடிச்சிடலாம் சார். ஒரு டைரக்டருங்கிறனால இந்த டைரக்டரை பார்த்து நான் வந்து மிரண்டுட்டேன், எப்படி எடுத்திருக்காரு, நான் எடுத்தா லைஃப்பில் இந்த மாதிரி எடுக்கணும் ஒரு படம் அப்படின்னா லாஸ்ட்டாக அந்த ஒரே ஒரு டைரக்டர் யார் அவர்? அதான் இதுக்குமே ஒரே ஒரு இயக்குனராக வந்து
எனக்கு வராது. நான் ஒரு பஞ்ச் ஆஃப் டைரக்டர்ஸ் தமிழ்ல நான் சொல்லுவேன். இந்த இயக்குனர்கள்லாம் எனக்கு பாலுமந்திரா சார்லேருந்து பாலுமந்திரா சார், சேரன் சார், செல்வராகவன் சார், வசந்தபாலன் சார், தங்கர் பச்சான் சார். ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு பயங்கரமான ஃபேவரைட்ஸு. எனக்கு படங்கள் வந்து எனக்கு தவமாய் தவம் இருந்து, வெயில், அங்காடி தெரு என்னோட ஃபேவரைட் வந்து இந்த 3 படம். இந்த 3 படங்கள் ஏன் பர்டிகுலரா இந்த 3 படங்கள்? தவமாய் தவம் இருந்து நீங்கள் எப்போ பார்த்தாலுமே சரி, நான்லாம் வந்து பயங்கரமாக ஒரு ஒரு அப்பா ஒரு லைஃப், ஒரு ஃபாதர். இப்போ நம்ம எல்லாருமே கீழே ஒரு பெரிய ஒரு சில்வர் ஸ்பூன் கிடையாது. ஸோ அந்த ஒரு கிரவுண்ட்லேருந்து தான் வளர்ந்துட்டு வரோம். ஸோ அந்த ஒரு லைஃப் ஒன்று இருக்குது இல்லை, அதை இதை தாண்டி ரியாலிட்டி இன்னொருத்தவங்க பண்ண முடியுமான்னு எனக்கு தெரிஞ்சு தவமாய் தவம் வந்து தாண்டி நடக்குமான்னு தெரியல. அதே மாதிரி வெயிலில் இருக்கிற ஒரு லைஃப், அங்காடி தெரு, வெயில் எனக்கு அங்காடி தெரு அப்படி பிடிக்கும். ஏன்னா ஒரு தொழில், ஒரு வேலை செய்கிற ஒரு, ஏன்னா கதாபாத்திரம் நம்ம யாரை வச்சு எழுதுறோன்னு ஒன்று இருக்குதுல்ல. நீங்கள் ஒரு ஹீரோ, இப்போ நான் ஒரு புறாபரத்துலன்னு வச்சு நான் எடுத்தேன். ஸோ அதை தாண்டி வந்து பணியாற்ற ஒரு முதலாளி கடையில் பணியாற்ற ஒரு, நம்ம எவ்வளோ நாள் கடந்து போகிறோம். ஒரு 2 தொழிலாளர்களை பற்றி படம் எடுத்து அவங்களோட வாழ்க்கை சிக்கல்களை வந்து அவ்வளோ இதாக பேசின அங்காடி தெரு, அதுக்கப்புறம் வெயில், இந்த படங்கள் எனக்கு இந்த 3 படம் எனக்கு பயங்கரமான ஃபேவரைட்ஸ். ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பேஷன்ஸாக எனக்காக க்யூட்டாக ஆன்சர் பண்ணீங்க. ஏன்னா நீங்கள் 1 to 1 கேள்வி எதிர்பார்த்தீங்க, அது நமக்கு அது சொல்ல கண்டிப்பாக வராது. ஓகே, பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.